தென் அணு அமைப்பு. ஸோ நார்மலாக ஒரு ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ லைக் ஒரு செங்கல் அப்படிங்கிறது இவ்வளவு இருக்குன்னு வச்சுப்போம். செங்கலை உடைச்சோன்னா இப்படி ரெண்டாக உடைக்கலாம்னு வச்சுப்போம். அதையும் உடைச்சா இப்படி உடைக்கலாம், அதையும் உடைச்சா இப்படி உடைக்கலாம். ஸோ கடைசி அப்படி உடைச்சிட்டே வர 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 கடைசியாக ஒரு சின்ன ஒரு துகள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுப்போம். இந்த ஒரு துகள் மட்டும் இல்லை, இதுக்குள்ள ஒன்று லட்சக்கணக்கில் நமக்கு சின்ன சின்ன துகள் அதுக்குள்ளே இருக்கலாம், இல்லை ஆயிரக்கணக்கில் இருக்கலாம் அப்படிங்கிற அளவு நமக்கு வந்து சொல்லிப்போம். சரிங்களா? ஸோ இப்போ கடைசியாக அதுக்கு மேலே உடைக்கவே முடியாது அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு துகள் இருக்குல்ல, அந்த துகள் தான் அணு. சின்ன துகள் தான் அணு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து கிடைக்கிறது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மூலக்கூறுன்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து கிடைக்கக்கூடியது மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போது அணு அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தாச்சு ரொம்ப சின்ன ஒரு துகள் அப்படிங்கிறது. ஸோ 10⁻8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. 10⁻8 சென்டிமீட்டர்னா முன்னாடி 8 சைஃபர் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வச்சு பாருங்களேன். 8 சைஃபர் முன்னாடி 0.00000 அப்படிங்கிற மாதிரியே போகும். சரிங்களா? அப்படின்னா எவ்வளோ ஒரு சின்ன ஒரு பொருள் அப்படிங்கிறதா அணு கொடுக்குறாங்க. ஸோ இந்த அணுவினுடைய மையத்தில் அணுக்கரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த அணுக்கருக்குள்ள புரோட்டான் அப்படின்னு ஒரு கண்டென்ட்டும் நியூட்ரான் அப்படின்னு ஒரு கண்டென்ட்டும் இருக்குது. வெளியில் எலக்ட்ரான் அப்படின்னு ஒரு கண்டென்ட் நமக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த புரோட்டான் அப்படின்னு ஒன்றும் எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒன்றும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். புரோட்டானும் எலக்ட்ரானும் கிட்டத்தட்ட சமமான எண்ணிக்கையில் இருக்கும். ஸோ இந்த இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அணு எண் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, நிறை எண் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க. அணு எண், நிறை எண். அணு எண் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்று புரோட்டானுடைய எண்ணிக்கையை வச்சு இந்த அணுவினுடைய அணு எண்ணை கண்டுபிடிக்கலாம், அல்லது டைரெக்டாக எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையை வச்சும் நாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புரோட்டானுடைய எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை, இது ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு அணுவினுடைய அணு எண்ணை சொல்லலாம். அதே மாதிரி நிறையன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறையன் அப்படிங்கிறது ஒரு உட்கரு அதனுடைய நிலைப்புத்தன்மையை சொல்லக்கூடியது மாதிரி தான் இந்த நிறையன்னு சொல்லுவாங்க. உட்கருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதி என்ன? புரோட்டானும் நியூட்ரானும். அதாவது ஒரு புரோட்டான் உட்கருவில் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன அணுவில் ஒரு நியூட்ரானே அதை நடுநிலைப்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நிறையன்னு சொல்ல வர்றது இந்த புரோட்டானுடைய எண்ணிக்கையும் நியூட்ரானுடைய எண்ணிக்கையினுடைய கூடுதலை நிறையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அணியன் அப்படின்னா என்ன, நிறையன் அப்படின்னா என்ன, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், நியூக்ளியஸ் அந்த உட்கரு மையத்துக்குள்ளே இருக்கக்கூடியது புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. அதுக்கு வெளியில் சுற்றி வர்றது எலக்ட்ரான் அப்படிங்கிறது சுற்றி வருது. அதையும் தாண்டி ஒரு பார்ட்டு குவார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு தேவையில்லை. தென் நார்மலாக எடுத்த உடனே எல்லாருமே நமக்கு ஒரு அணுங்கிறது இப்படி தான் இருக்கா அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை. ஸோ அது சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். கிறிஸ்துக்கு முன்பு 6வது நூற்றாண்டில் இந்தியாவை சேர்ந்த கனடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவர் பரமாணு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு. சரிங்களா? அதாவது இவ்வுலகமானது அணுக்களால் ஆக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. தென் அதுக்கடுத்து கிறிஸ்துக்கு முன்பு 4வது நூற்றாண்டில் டெமோக்ரட்டிஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்து, அதாவது ஆட்டம்கான அர்த்தம் வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து இவர் வந்து பயன்படுத்துகிறாரு. பிரிக்க முடியாத ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. தென் அதுக்கடுத்து ஜான் டால்டன் அப்படிங்கிறது 1803 அணுவை பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு. அணுவை பிரிக்க முடியாது, ஆக்கவும் முடியாது, அடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் அவருடைய ஒரு கொள்கையை வெளியிட்டு போகிறாரு. ஸோ அவரை பற்றி இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடந்த வானிலை நிகழ்வுகளை பற்றி அவர் வந்து குறிப்பாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு மைக்கேல் பாரடே. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அணுங்கிறது கண்டிப்பான முறையில் மின் சுமையை பெற்றிருக்கும், பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குறிப்பை கொடுத்துட்டு போகிறாரு. தென் அதுக்கு அடுத்து வந்தவர் தான் இந்த மின் சுமைக்கான காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்ட்ஸ்டீன்
புரோட்டான கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆய்வு பத்தி புரோட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்கு இதுல வந்து ஏதோ ஒரு மின்சுமை பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கோல்ட்ஸ்டீன் அப்படிங்கிறவரு நமக்கு சொல்லி வச்சுட்டு போறாரு. அதுக்கடுத்து வந்த ரூதர்போர்டு தான் புரோட்டான கம்ப்ளீட்டா கண்டறிஞ்சு புரோட்டான் அப்படிங்கிற ஒரு நேர்மின் துகள் அணுவுக்கு உள்ள இருக்குன்னு சொல்றாரு. சரிங்களா? ஆனா அவரால இது ஏன் நடுநிலை தன்மையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் சொல்ல முடியல. தென் அதுக்கடுத்து ஒருத்தர் வராரு ஜே தாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறாரு. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அப்போ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துகள் கண்டுபிடிச்சாச்சு, நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துகள் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இவரும் வந்து பார்த்தோன்னா இவரினுடைய மற்ற கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இவராலையும் ஆன்சர் பண்ண முடியல. புரோட்டான் இருக்குன்றீங்க, எலக்ட்ரான் இருக்குங்கிறீங்க. ஸோ அப்படி பார்த்தா இது ரெண்டுமே கரெக்டாக எப்பவுமே இருக்குமா? ஸோ எப்படி ஒரு நார்மலாக வந்து ஒரு தனிமம் அப்படிங்கிறது ஒரு பொருள் அப்படிங்கிறது நடுநிலைத்தன்மையில இருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் ஆடவும் இல்லை அசையவும் இல்லைன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவர் வந்து பண்ண முடியல. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தர்பூசணி அணு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. அதாவது தர்பூசணியில் இந்த ஃபுல் பகுதியில் ரெட்டாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நேர்மின் அப்படின்ற மாதிரியும் அங்கங்கே விதை மாதிரி இருக்கக்கூடியது எலக்ட்ரான் அப்படிங்கிற மாதிரியும் இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இவரும் நமக்கு வந்து பார்த்தோன்னா சரியான ரிசல்ட் கொடுக்க முடியல. இது 1904 இவர் வந்து வெளியிட்டிருந்தாரு. 1906 இவருக்கான நோபல் பரிசு எலக்ட்ரானை கண்டுபிடிச்சதுக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த நெக்ஸ்ட் ரூதர்போர்ட் அணுவினுடைய மைய பகுதியில் சிறிய நேர்மின் சுமையுடைய உட்கரு உள்ளது என கண்டறிந்தார். ரூதர்போர்ட் அணுக்கொள்கை எலக்ட்ரான் வந்து அணுக்கருவை சுற்றி வேகமாக வரும் அப்படிங்கிறதா ரூதர்போர்ட் வெளியிட்ட ஒரு கொள்கை. தென் அதுக்கடுத்து அணு பெரும்பான்மையான வெற்றிடத்தை பெற்றுள்ளது அப்படிங்கிறதும் நமக்கு ரூதர்போர்ட் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆரம்பத்திலே ஒன்று பார்த்துருந்தோம் கரெக்டுங்களா? மூலக்கூறுகளுக்கு இடையே வெற்றிடம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு மூலக்கூறுகளுக்கு இடையே வெற்றிடம் இருந்ததுன்னா அணுக்களுக்கு இடையே வெற்றிடம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அணுக்கள்னா இப்போ இந்த பகுதியை சுற்றி இது வெற்றிடம் தானே, இந்த வெற்றிடம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு ரூதர்போர்ட் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருந்தார். மேலும் அணுவினுடைய நிலைப்புத்தன்மையை கூற முடியவில்லை. இவர் வந்து ஏன் இது வந்து ஃபிக்ஸடாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து ஒருத்தவர் வந்திருந்தாரு, அதுதான் முக்கியம். நியூட்ரானை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஸோ இவர் தான் வந்து நியூட்ரான் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அது மூலமா அணுங்கிறது நடுநிலைத்தன்மையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு அப்டேட்டை கொடுத்திருந்தாரு. இதுக்கடுத்து வந்தவர் இன்னும் சில மாற்றங்கள் பண்ணி அவர் ஒரு கொள்கையை வெளியிட்டிருந்தாரு, குவாண்டம் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அது யாருன்னா நீல்ஸ் போர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற எல்லாம் கரெக்டு தான். உட்கரு மையம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அங்கே புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எலக்ட்ரான் எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடாக வளைஞ்சு நமக்கு ரவுண்டாக இருக்குது. அந்த ரவுண்டில் முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கு, 2வது கூட்டில் நமக்கு 8 எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கு. அது என்ன அடிப்படையில் சுற்றுது அப்படின்னா 2 இன்ட்டு n ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த ஃபார்மெட்டில் சுற்றுது. சரிங்களா? n ஸ்கொயர் இந்த எண்ணு வந்து முதல் கூட்டில் 1, 2வது கூட்டில் 2, 3வது கூட்டில் 3 அப்படிங்கிற மாதிரி போட்டுகிட்டே இருங்க. முதல் கூட்டுக்கு ஒரு பேர் கேன்னு வைப்போம், 2வது கூட்டுக்கு எல்லுன்னு வைப்போம், 3வது கூட்டுக்கு எம்முன்னு வைப்போம், 4வது கூட்டுக்கு என்னன்னு வைப்போம். அந்த ஒரு பேரையும் வச்சு கொடுத்துட்டு போகிறாரு. முதல் கூட்டில் 2 இன்ட்டு 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 2 இன்ட்டு 1 = 2. அப்புறம் எண்ணுக்கு பதிலாக 2 போட்டோம் அப்படின்னா 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 2 இன்ட்டு 4 8. 2க்கு பதிலாக 3 போட்டோம்னா இங்கே வந்து 8, 2 இன்ட்டு 8 = 16. அப்போ முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான், 2வது கூட்டில் 8 எலக்ட்ரான், 3வது கூட்டில் 16 எலக்ட்ரான், 4வது கூட்டில் நமக்கு இதுக்கேற்ற மாதிரி. இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இதில் 3வது கூட்டில் கூடிய 16 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னவே 4வது கூட்டிலையும் எலக்ட்ரான் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாரு. சரியா? இந்த நெக்ஸ்ட்டு ஐசோடோப்புனா என்ன, ஐசோபார்னா என்ன, ஐசோடோன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கிறது கீழே கொடுத்துருக்கிறது அணியன், மேலே கொடுத்துருக்கிறது நிறையன். ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள் இது எல்லாமே ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிமத்தினுடைய அணுக்களை சொல்ல வரோம். வெவ்வேறு எண்ணிக்கையில் உள்ள நியூட்ரான்களை பெற்றிருக்கலாம். அவை ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்றிருக்கும். அணு எண் அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருக்கா, அணு எண் அப்படிங்கிறத நம்ம எதை சொல்லுவோம்? ஒன்று புரோட்டானுடைய எண்ணிக்கையே சொல்லலாம், அல்லது எலக்ட்ரானினுடைய எண்ணிக்கையே சொல்லலாம். இதில் புரோட்டானுடைய எண்ணிக்கை 1 தான் இருக்குது அப்படிங்கிறத வச்சுப்போம். புரோட்டானுடைய எண்ணிக்கை 1 இருக்குது அப்படிங்கிறது ஒரே அணு எண் அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை சொல்லியாச்சு, ஒரே அணு எண் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. த நெக்ஸ்ட்டு வெவ்வேறு நிறையன். நிறையன் அப்படிங்கிறது என்ன? புரோட்டான் மற்றும் நியூட்ரானுடைய எண்ணிக்கையை சொல்லக்கூடியது. H1ல் நமக்கு 1 தான் இருக்குது நியூட்ரானுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறத சொல்ல வருது. டியூட்ரியம் புரோட்டியத்தில் 1 இருக்குது,
டியூட்ரி இதில் ரெண்டையும் கூட்டும்போது 2 வருது. அடுத்து டிரிட்டியமில் ரெண்டையும் கூட்டும்போது 3 வருதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே வந்து பாருங்க, ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் தான் இங்க இருக்கு. இங்க 1 புரோட்டான் 1 நியூட்ரான் இருக்கு. இங்க 1 புரோட்டான் 2 நியூட்ரான் அப்படிங்கிறது இருக்கு. இத அடிப்படையா வச்சு நமக்கு 1H1, 1H2, 1H3 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு, ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்றிருக்கக்கூடிய ஒண்ண டோப்புன்னு சொல்லுவோம். டோப் அப்படிங்கிறது நீங்க வந்து டோப் அப்படிங்கிறது தொப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொப்பியில மாறி இருந்துச்சு அப்படின்னா, அது ஐசோடோப்பு. தொப்பியில மாறி இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோடோப். சரிங்களா? இந்த ஒரே ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்க ரெண்டையும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தொப்பியில் மாற்றம்னா மேலங்கிறது நிறையன், நிறையன்ல மாறுபட்டு இருந்துச்சுன்னா அது தொப்பி. ஐசோபார் அப்படிங்கிறது ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்ட அணுக்கள். ஸோ மேலே ஐசோடோப்புக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா பார் அப்படிங்கிறது அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டு. நிறையன் சமமாக இருக்கும், அணு எண் அப்படிங்கிறது மாறி இருக்கும். அதுக்கு உதாரணம் கால்சியம் 40 மற்றும் ஆர்கான் 40. ஸோ இதில் வந்து பாருங்க, நிறையன் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய 40. இதில் 18 புரோட்டான் இருக்கு, இங்க 22 நியூட்ரான் இருக்கு. ரெண்டையும் கூட்டும்போது 40. இங்க 20 புரோட்டான் இருக்கு, 20 நியூட்ரான் இருக்கு. ரெண்டையும் கூட்டும்போது 40. அப்போ மேல இருக்கிற ரெண்டும் சமமா இருக்கிறதுனால இதை ஐசோபார் அப்படின்னு சொல்றோம். தென் மூணாவது ஐசோடோன். இது வந்து நியூட்ரானினுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கும். சரிங்களா? நியூட்ரான் அப்படிங்கிறது நமக்கு சமமாக இருக்கும், மேலே இருக்கக்கூடிய புரோட்டானில் மாறுபடும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தனிமத்தினுடைய அணுக்களை நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசோடோன் அப்படின்னு சொல்கிறோம். ஐசோடோன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் முடிஞ்சதா? இந்த நெக்ஸ்ட்டு இந்த குறியீடுகள் அப்படிங்கிற கண்டென்ட்டு இன்னும் சில முக்கியமான தகவல்கள் இருக்குது. அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.